ஹலோ ஆல், நமஸ்காரம். வாங்க ஸ்கூல் டப்பாக்கு மினி பொடி தோசை பேக் பண்ணலாம். வீட்டில் பண்ண தோசை மாவு தான். அடுப்பை காய வச்சு கல் சூடானதும் சின்ன கரண முட்டை, எண்ணெய் கரண முட்டைன்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணி குட்டி குட்டி தோசையாக வாத்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 5 to 6 டைம்ஸ் வாத்து எடுத்துக்கிட்டேன். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. தோசை ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும், காந்தி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிம் ஃப்ளேமில் வச்சு வாத்து எடுத்துக்கோங்க ஒரு 5 to 6 டைம்ஸ். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு வாணலியில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம இதில் வாத்து வச்சுருக்க தோசையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தோசையை போட்டுட்டு அப்படியே விட்டுடாதீங்க, நல்லா கிளறி விடுங்க. தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆகிறாப்புல, இல்லைன்னா டக்குன்னு கீழே பிடிச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தோசை மிளகா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை கீயோ போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுப்பை அணைச்சிட்டு சூடாக இதை டப்பாவில் பேக் பண்ணி கொடுங்க. மை பாய் டேக்ஸ் வாயா டிஃபன் பாக்ஸஸ். ஸோ அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் சூடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.